நல்ல கருங்கண்ணு ஜெங்கண்ணு போதையோட வந்து நிக்குது ரெண்டு குதிரையும். சரி. வளநாட்டு அரண்மனைக்கு முன்னாடி. ஆமா. அந்த நேரத்துல சார் அந்த சங்கவட செலவுக்குள்ள ஆனமக பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடிங்க சார் எங்க வீரமலை சாம்பகன் தானே வந்து நின்னா. ஓஹோ. அந்த நேரத்துல சார் அண்ணமார்கள் தானே வந்து டே வீரமலை சாம்புகா, பொன்னி வளநாடு புகழ் பெரிய சீமை ஆனாடு கோனாடு அழகு பொன்னி வளநாடு சிரிக்கம்புளி ஒரு சிற்றாலை பட்டினம் 8 லட்சம் பொன்சமை 76 காதபடி பாய்ச்சலூர் கிராமம் 12 கடிவாசல் தொண்டனஞ்சமை 90 காதபடி கருப்பத்தூர் எல்லை 128 ஜில்லா 68 கடிவாசலுக்கும் பறைசாட்டு பட்டிக்கு ஒரு நாயும் பண்ணையத்திற்கு ஒரு ஆளும் கட்டுச்சோறும் தடியுடனே கடும்பயணமாகி அந்த கல்லுக்கட்டு வில்லமரம் கணபதியார் கோயிலுக்கு வர வேண்டும் என்று சொல்லி பறைசாட்டப்பா. அடிச்சானே அண்ணனே அந்த மூரசு மூரசு அகிலம் எல்லாம் அண்ணனே அம்பேர் வீரங்க அடிச்சானே அண்ணனா தமிழ் முரசு மூரசு மூரசு அகிலம் எல்லாம் அண்ணனா அம்பேர் வீரங்க போட்டானே அண்ணனே போர் மூரசு மூரசு அகிலம் எல்லாம் அண்ணனே அம்பேர் வீரங்க போட்டானே அண்ணனா போர் மூரசு மூரசு அகிலம் எல்லாம் அம்மம்மா பேர் விளங்க. அந்த கொம்பு சத்தம் கேட்டவுடனே ஆணைதள அண்ணன்னா சேனைதாளா சேனைதாளா அம்மா அம்மா அத்தனையும் அண்ணன்னா ஆந்திரட்டி ஆணைதாளம் அம்மம்மா சேனைதாளா 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 அத்தனையும் அம்மம்மா தான் திரட்டி அண்டன் நல்ல அண்டன் கிடுகிடுங்க 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 அலட்சி நல்ல அண்ணன்னா வருகிறண்ணா அண்டன் நல்ல அண்டன் கிடுகிடுங்க 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 அவற்றி நல்ல அண்ணன் பாட வருகிறங்க. அந்த ஆனபட சேனபட காலாட்பட குதிரப்பட அடடா ஆமா கருணாயும் ஜெண்டாயும் கலந்து கட்டி கோடிக்கணக்கான படைகள் தானே சார் அண்ணருடைய கிளி வேட்டைக்காக அங்க தயாராக நிக்குது வடநாட்டு அரண்மனைக்கு முன்னாடி. இந்த நேரத்திலே என்ற தங்கன் தனிமிகளி தனிப்புறவு தங்காய் ஆமாம் அந்த பட்டூரு கோட்டையில் அங்க குளிச்சும் மூலிகி எல்லோ கோதி மயிருடுத்தி வாரித்தாளம் முடிஞ்சு வாராளே அந்த தங்கமாகப்பட்டவதானே ஆமாம் சங்கவட செலவுக்குள்ள ஆனமக பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி வந்து கல்லுக்கட்டு வில்லமரம் கணபதியார் கோயிலுக்கு முன்னாடி வந்து ஆமாம் எங்க தங்கமாகப்பட்டவதானே சார் என்ற எழுந்தரிச்சி எம்பெருமான் மாயவா ஆக்கிழமேல் பள்ளி கொள்ளும் ஆதிகிருஷ்ண என்ற காணி குலதெய்வம் கல்வெட்டு செல்லாத்தா மண்ணப்பகுந்த மதுக்கர செல்லாண்டி அம்மா எங்க அண்ணமார்கதானே அந்த 5 அடி நாகனையும் 60 அடி வேங்கனையும் தானே சஞ்சாரம் செய்து 1000 கிளிகளையும் தானே தவிர்த்து அந்த ஆண்களையும் தானே தவிர்த்து அந்த தெய்வ கிளியை மட்டும் பிடித்து வர வேண்டும் ஜெகதீசா என்று சொல்லி ஆனால் எங்க அண்ணன்மார்களுக்குத்தானே வெற்றி திலகமிட்டு வீரவாளைத்தானே கையில் கொடுத்து அங்க வாழ்த்தியும் அனுப்புறாளே என்ற தங்கன் தனிமிகளி தனிப்புறவி தங்காயி அண்ணமார்கள்தானே தங்காய் வாழ்த்தி கொடுத்த அந்த வீரவாளை கையில வாங்கிக்கொண்டு டே வீரமலை சாம்புகா நேருக்கு நேராக நாடுகாணிமேடு நந்தனூர் எல்லை ஊஞ்சவனக்காடு கல்லுக்கட்டு வில்லமரம் எல்லப்பறை எதிராளி சிம்மிக்கு நேராக படை பண்டாரங்களை கூட்டிக் கொண்டு வா. ஆகட்டும் அண்ணா, நாங்கள் தானே கால் மேல கால் போட்டு போறமப்பா என்று சொல்லி எங்க பொன்னறிஞ்செங்கரும் போர்க்களத்தன்னமார்கள் தானே. ஆனால் அங்க ஆணை கண்டான கணங்கனைக்கும் அவிழ்த்துவா நீலவேணி சல்லக்கட்டிப்பில் போடு சாரி மர குதிரை. அந்த குதிரை மேல ஏறிக்கொண்டு எங்க பொன்னறிஞ்செங்கரும் போர்க்கள தன்னமார்கள் அந்த வீரமலை காடு தேடி அங்க என்ன விதம் வாராங்க என்ற அண்ணாதி அண்ணர்களே ஏறுநார சாமி குதிர மேல எடுத்தடிச்சாரன்னே பொன் சவுக்க ஏறுநார சாமி குதிர மேல எடுத்தடிச்சாரம்மா பொன் சவுக்க கல்ல நல்ல குதிரை கடறுதங்க கருமலைய
அங்க வீரமலை காடு தேடி அங்க வேகமாக வாரார வேகமாக அண்ணர்களே. அந்த நேரத்தில் அண்ணமாருக்கு தானே சார் வீரமலை சாம்பனை கண்டல கண்டு, அப்பா வீரமலை சாம்பகா உத்தரவிடுங்கள் மன்னா. நாம் இன்று இரவு இந்த வீரமலை அடிவாரத்தில் தங்கியிருந்து விட்டு நல்லது மன்னா. நாளை காலை சூரிய உதயாதிக்கு அந்த பச்சைக்கிளி வேட்டையாடலாமாப்பா? நிச்சயம் மன்னா, நிச்சயம். அதற்காக இத்தனை படைகளும் தங்கி இருப்பதற்கு சார் நல்ல கூடாரம் அடிக்க முடியுமா மன்னா? தங்குவதற்கேற்ற கூடாரங்களை கன நேரத்தில் அடித்து விடுகிறேன். அப்படியா? ஆமா. மிக்க மகிழ்ச்சி. அப்பா இத்தனை படைகளுக்கும் சார் ஏதாவது இந்த இடத்துல தண்ணி காட்டி விட்டு வர முடியுமா? நல்லது மன்னா, படைகளோடு புறப்படுகிறேன் இப்பொழுது. அப்படி என்று சொன்ன பிற்பாடு எங்க வீரமலை சாம்பகனாகப்பட்டவன் அந்த பாவட்டாம்பாறைக்கும் வடபுறத்தல்லையிலும் அந்த வெண்புடி தவசுகம்பத்திற்கு தானே தென்புறத்தல்லையில மேற்கு பார்வசமாக போகக்கூடிய கொடிக்கார் பழத்துல அத்தனை படைகளுக்கு தானே தண்ணி காட்டி விட்டு அன்று இரவு அண்ணமார்கள் தங்கி இருப்பதற்காக அங்க என்ன விதம் அடித்தான் அந்த கூடாரங்களை இது சமையோ சாம்புகனே. அங்க காணலுக்கு ஏற்றதோரு அப்படி அந்த வீரமலை சாம்பகன் அடித்த அந்த கூடாரத்துல பொன்னரும் சங்கரும் போர்க்களத்து அண்ணன்மார்களும் அத்தமலை மைத்தனரும் வீரமலை சாம்பகனும் அத்தனை படைகளும் தானே தங்கி இருக்கிறது. நாளை காலை சூரிய உதயாதிக்கு அந்த பச்சைக்கிளி வேட்டையாடுவதற்காக. இந்த நேரத்திலே அண்ணன்மார்கள் வேட்டையாடி பிடித்து செல்ல வேண்டிய அந்த பச்சைக்கிளியாகப்பட்டது, அந்த பெண்கிளியாகப்பட்டது அந்த நாகமல தோகமல நாளெட்டும் சொல்தமலை வீரமலை காட்டுல ஆகாத கனவு கண்டு அந்த ஆண்கிளி மடி மேலதானே வந்து விழுந்து அந்த பெண்கிளியாகப்பட்டது அங்க மாறளவு கண்ணீரே அந்த பெண்கிளியும் சோரா விட்டு பெண்கிளியும் சோரா விட்டு. இந்த நேரத்தில் அந்த ஆண்கிளி தானே பெண்கிளி அரசி, ஆண்கிளி அரசு என்ன நடந்தது? ஏன் இப்படி அழுது புலம்புகிறாய்? ஆண்கிளி அரசு, இந்த ஆலமரத்தில் கணவனும் மனைவியுமாக 11 வருடமாக வாழ்ந்து வருகிறோம் அல்லவா? என்னம்மா அதில் குறை நேர்ந்தது? ஆண்கிளி அரசு, அதற்குத்தானே பங்கம் வந்து விட்டதனாதா பங்கம் வந்து விட்டது. என்ன சொல்கிறாய்? ஆண்கிளி அரசு, பொன்னிவள நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பொன்னர் சங்கர் போர்க்களத்து அண்ணன்மார்கள் அவருடைய தங்கைக்கு பக்கமிருந்து விளையாட பச்சைக்கிளி வேண்டும் என்று என்னைத்தானே வேட்டையாடி பிடித்து செல்வதற்காக வீரமலை அடிவாரத்தில் கூடாரமணி தங்கியிருக்கிறாங்க அண்ணன்மார்கள். அப்படியா? ஆண்கிளி அரசு, பெண்கிளியே, உங்களைத்தானே கொன்று என்னைத்தானே வேட்டையாடி பிடித்து செல்வதாக கனவு கண்டேனே நாதா, கனவு கண்டேனே. பெண்கிளியே, பொன்னிவள நாட்டு பொன்னர் சங்கரிடமிருந்து நாம் தப்பி பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படியா? அதற்கு ஒரே ஒரு வழிதானம்மா உள்ளது. என்ன வழி உள்ளது? நீ உடனடியாக புறப்பட்டு இந்த நாகமலையை காத்து வரும் காளியாதேவி கோவிலுக்கு செல். அங்கு அந்த காளியாதேவியிடம் 3 நாள் 6 பொழுது யாருடைய கண்ணிலும் சிக்காமல் மறைந்து வாழக்கூடிய வகையிலே ஒரு வரத்தை வாங்கி வா. அப்படி ஒரு வரம் வாங்கி வந்து விட்டால் அந்த பொன்னர் சங்கர் கையில் சிக்காமல் தப்பி பிழைத்து மீண்டும் நாம் இங்கு 1000 கிளிகளுக்கு அரசவட்டம் ஆண்டு கொண்டிருக்கலாம். நல்லதென்று சொல்லி அந்த பெண்கிளிதானே ஆமாம் காளியாதேவி கோயில தானே வந்து ஒரு காலம் மண்டியிட்டு ஒரு கால தண்டலிட்டு வைகுந்தம் பார்வையிட்டு அம்மா காளியாதேவி, அம்மா காளியாதேவி. பெண்கிளியே, காளியாதேவி, என்ன நடந்தது? ஏன் இப்படி என் கோயிலில் என் முன் மண்டியிட்டு அழுது கிடக்கிறாய்? காளியாதேவி, எனக்கு ஒரு வரம் கண்டிப்பாக வேண்டும் அம்மா, வேண்டும். என்ன வரம் வேண்டும்? கேள். அம்மா காளியாதேவி,
நாங்கள் தானே யாருடைய கண்ணிலும் படாமல் 3 நாள் 6 பொழுதும் மறைந்திருந்து வாழ வரம் வேண்டும் அம்மா, மறைந்திருந்து வாழ வரம் வேண்டும். அப்படியா? இப்படி ஒரு வரம் கொடுப்பதில் எனக்கொன்றும் தடையில்லை. அப்படியா? ஆனால் எதற்காக இப்படி ஒரு வரத்தை கேட்டு என் முன் வந்திருக்கிறாய் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? காளியாதேவி, பொன்னிவள நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பொன்னர் சங்கர் போர்க்களத்து அண்ணன்மார்கள் அவருடைய தங்கைக்கு பக்கமிருந்து விளையாட பச்சைக்கிளி வேண்டும் என்று என்னைத்தானே வேட்டையாடி பிடித்து செல்வதற்காக வீரமலை அடிவாரத்தில் கூடாரமணி தங்கியிருக்கிறாங்க அண்ணன்மார்கள். அவருடைய கண்ணிலே படாமல் 3 நாள் 6 பொழுது மறைந்திருந்து வாழ வர வேண்டும் அம்மா, மறைந்திருந்து வாழ வர வேண்டும். பெண் கிளியே, பொன்னிவள நாட்டு பொன்னர் சங்கரிடம் வந்து தப்பி பிழைக்கவா என்னிடம் வரம் கேட்டு ஓடி வந்திருக்கிறாய்? நீ கேட்ட மாதிரி வரத்தை ஒரு காலம் என்னால் கொடுக்க முடியாது. அம்மா காளியாதேவி, இப்பொழுதுதான் தருவதாக சொன்னேயே அம்மா. ஆம், இல்லை என்று சொல்லவில்லை. நான் வரம் கொடுத்து அந்த வரத்தின் வல்லமையால் தான் அவர்களிடமிருந்து நீ தப்பி பிழைத்தாய் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டால் என்னுடைய இந்த கோட்டையை இடித்து என்னுடைய இந்த கோயிலை இடித்து என்னுடைய இந்த மாளிகையை இடித்து என்னுடைய இந்த மண்டபத்தை இடித்து அள்ளி இறைத்து சென்று விடுவார்கள் ஆமணக்கு விதையை. அப்படி நீ கேட்ட வரத்தை ஒரு காலம் என்னால் கொடுக்க முடியாது. என் கண் முன்னே நிக்காதே, ஓடிப்போய் இங்கிருந்து. நீ ஒரு பெண் தெய்வம் என்று உன்னிடத்திலே ஓடி வந்தேன் அம்மா. விதியோ விதிப்படி ஆகட்டும் என்று சொல்லி அந்த ஆண்கிளி மடிமேலதானே வந்து விழுந்து அந்த பெண்கிளியாகப்பட்டது. அடடா, அங்க மாரளவு கண்ணீரே, அந்த பெண்கிளியும் சோரா விட்டு காலை சூரிய உதயாதிக்குத்தானே வீரமலை அடிவாரத்தில் தங்கியிருக்கிறாங்களா அண்ணன்மார்கள். ஆமாம், அவர்கள் தானே எழுந்து பூச வாசனை எல்லாம் முடித்த விற்பாடு வீரமலை சாம்பு நிலைத்தார் பொன்னர். அப்பா வீரமலை சாம்புகா, உத்தரவிடுங்கள் மன்னா. இன்று மாலைக்குள்ளாக எப்படியாவது இந்த வீரமலை ஐவனத்திலே அந்த பெண் கிளியை வேட்டையாட வேண்டும் அப்பா. நிச்சயம் மன்னா, நிச்சயமா. அதற்காக அந்த பச்சை கிளி இருக்கும் தாவதளத்தை பார்த்து விட்டு வருகிறாயா? இதோ இப்பொழுதே மன்னா, நம் படைகளோடு வந்திருக்கும் அந்த கர்ணாயும் சென்னாயும் கலந்து கட்டி அந்த கிளி இருக்கும் தாவதளத்தை கன நேரத்தில் கண்டு வந்து சொல்கிறேன். அப்படி என்று சொன்ன பிற்பாடு எங்க வீரமலை சாம்பகனாகப்பட்டவன் தான் அந்த கொங்கடா கம்பளியை தோல்ல போட்டு அந்த கொப்பி கெட்டுங்க அவட்டை கையில் எடுத்துக்கொண்டு என்ன விதம் வாரா என்ற வீரமாலை சாம்புகனே காட்ட காலச்சு விட்டு அண்ணானே நானா போடு அண்ணானே நானா அண்ணானே நானா போடு அண்ணானே நானா கருணாய தும்போ விட்டு அண்ணானே நானா காட்ட காலச்சு விட்டு அண்ணானே நானா போடு அண்ணானே நானா அண்ணானே நானா போடு அண்ணானே நானா கருணாய தும்பா விட்டு அண்ணானே நானா செடியே காலச்சு விட்டு அண்ணானே நானா போடு அண்ணானே நானா அண்ணானே நானா போடு அண்ணானே நானா கருணாய தும்போ விட்டு அண்ணானே நானா செடியே காலச்சு விட்டு அண்ணானே நானா போடு அண்ணானே நானா அண்ணானே நானா போடு அண்ணானே நானா சென்னாய தும்பா விட்டு அண்ணானே நானா. அந்த பெண்கிளி இருக்கும் தாவதளத்தை பார்த்துவிட்டு பாவட்டாம் பார்க்க மேற்கவோர சந்திரதானே சரசரனு கீழிறங்கி வீரமலை அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்தா வீரமலை சாம்பகு. அண்ணன்மார்களை தானே கண்டு வணங்கி அண்ணா அண்ணா சாம்புகா, கண்டு வந்தாயா தாவதளத்தை? அண்ணா, அந்த பெண்கிளி இருக்கும் தாவதளத்தை பார்த்து விட்டு வந்து விட்டேன் அண்ணா, பார்த்து விட்டு வந்து விட்டேன். சொல் சாம்புகா, சீக்கிரம் சொல். அண்ணா, அது சாதாரண கிளியாக தெரியவில்லை அண்ணா. என்ன சொல்கிறார்? ஒரு தெய்வ கிளி போல காட்சி தெரிகிறது அண்ணா, காட்சி தெரிகிறது. ஓஹோ அண்ணா, அந்த கிளியை பிடிப்பதென்று இயலாத காரியமாக தெரிகிறது அண்ணா, இயலாத காரியமாக சாம்புகா. அண்ணா, நிறுத்துவன் பதற்றலை. அண்ணா, 12 ஆணை பலம் கொண்ட உனக்கே இந்த நடுக்கமா? இதைத்தான் நம்முடைய தங்கை அருக்கானே அன்றே சொன்னாலே. அவள் சொன்னபடிதான் அந்த வேல்வெளிகளும் படைக்கருவிகளும் அடைத்து படை திரட்டி எல்லாம் வந்திருக்கிறோம் கிளிவேட்டைக்கு. தம்பி சங்கரை அண்ணா, அழைத்ததன் காரணம் என்ன? கிளி இருக்கும் தாவதடம் தெரிந்து விட்டதல்லவா நமக்கு? தம்பி அண்ணா, நம்முடைய வாளுக்கும் வேலுக்கும் வேலை வந்து விட்டது. புறப்படுவோமா கிளிவேட்டைக்கு? எங்க பொன்னரும் செங்கரும் பொற்கள தன்னன்மார்கள் அத்தவள மைத்தனரோடு படைகளோடு அந்த வீரமலை சாம்பகனோடு அந்த பச்சை கிளியத்தானே அந்த நாகமல தோகமல நாலெட்டு சுந்தமலை வீரமலை காட்டலதானே அங்க என்ன விதம் வேட்டையாடி வாராங்க
என்ற அண்ணாதி அண்ணர்களே அண்டங்கீடு கீடுங்கீது சாமி எங்கே ஆகாசம் தத்தளிக்குது அண்டங்கீடு கீடுங்குதே சாமி எங்கே ஆகாசம் தத்தளிக்குது அண்டங்கீடு கீடுங்குதே சாமி எங்கே ஆகாசம் தத்தளிக்குது பச்சை நிறம் மேனியனா பவள நிறம் வாயழகு பச்சை நிறம் மேனியனா பவள நிறம் வாயழகு பகல் வேட்டையாடியல்லோ வாராருங்க கோடகிடி சங்கரண்ணே கோடகிடி 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 சங்கரண்ணே அண்டங்கீடு கீடுங்குதே சாமி எங்கே ஆகாசம் தத்தளிக்குது அண்டங்கீடு கீடுங்குதே சாமி எங்கே ஆகாசம் தத்தளிக்குது வெள்ள நல்ல குதிரை மேல பீச்சருவா கையிலந்தி வெள்ள நல்ல குதிரை மேல பீச்சருவா கையிலந்தி வேட்டையாடி வராருங்க கோடகிடி சங்கரண்ணே கோடகிடி 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 சங்கரண்ணே அண்டங்கீடு கீடுங்குதே சாமி எங்கே ஆகாசம் தத்தளிக்குது அண்டங்கீடு கீடுங்குதே சாமி எங்கே ஆகாசம் தத்தளிக்குது கச்ச நல்ல இருக்க கட்டி கருங்கச்சம் மேல போட்டு கச்ச நல்ல இருக்க கட்டி கருங்கச்சம் மேல போட்டு கனக வேட்டையாடியல்லோ வராருங்க கோடகிடி சங்கரண்ணே கோடகிடி 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 சங்கரண்ணே அண்டங்கீடு கீடுங்குதே சாமி எங்கே ஆகாசம் தத்தளிக்குது அண்டங்கீடு கீடுங்குதே சாமி எங்கே ஆகாசம் தத்தளிக்குது அண்டங்கீடு கீடுங்குது சாமி எங்கே ஆகாசம் தத்தளிக்குது அண்டங்கீடு கீடுங்குதே சாமி எங்கே ஆகாசம் தத்தளிக்குது அண்டங்கீடு கீடுங்குது சாமி எங்கே ஆகாசம் தத்தளிக்குது அண்டங்கீடு கீடுங்குது சாமி எங்கே ஆகாசம் தத்தளிக்குது அண்டங்கீடு கீடுங்குது சாமி எங்கே ஆகாசம் தத்தளிக்குது அப்படி ஆம் அந்த பச்சை கிளியத்தானே அடடா அங்க வேட்டையாடி பிடித்துமே வந்தாங்க என்ற அண்ணாதி அன்னரங்கே இந்த நேரத்திலே அண்ணன்மார்களுடைய பங்காளிகள் 12 பேரும் தானே சேர்ந்து கொண்டு ஆமா தலையூர் காளிவடையோடு அடடா வளநாட்டு அரண்மனை இருக்கக்கூடிய சார் தங்காயுடைய தோழி பச்சனம் முதலியார் மகள் பாரமடை குப்பாய் குப்பாய் அந்த குப்பாயத்தானே சார் தங்காய் என தவறாக நினைத்து அந்த குப்பாயத்தானே ஆமாம் சிறையெடுத்து வந்தாங்க பங்காளிகள் இந்த நேரத்திலே அண்ணன்மார்கள் தானே சார் அந்த கிளியோடு வருகின்ற வழியில ஆமா பங்காளிகளை தானே கண்ணல கண்டு அவர்களைத்தானே சார் எல்லை கடத்தி விரட்டி விட்ட பிற்பாடு சார் அந்த குப்பாயத்தானே அழைத்துக் கொண்டு அரண்மனை வந்து சேர்ந்தார்கள் அண்ணன்மார்கள் அந்த தெய்வ கிளியோடு அந்த தங்கமாகப்பட்டவதானே தலைக்கடல் வாசல் வழியாக வந்து எட்டி பார்த்து விட்டு அண்ணன்மார்களை தானே கண்ணல கண்டு அண்ணன்மார்களை தானே ஆசனத்தில் அமர வைத்து அங்க என்ன விதம் தாகவடை தீர்த்தா என்ற தங்கந்தனி மிகிழி தனி புறவி ஏழாம் போடியாருந்து கண்ணா
ஆனால் அண்ணன்மார்களுக்குத்தான் ஆம் தங்கமாகப்பட்டவர் அந்த தாகவடை கொடுத்து சார் தாகவடை தீர்ந்த பிற்பாடு ஆமாம் எங்க அண்ணன்மார்கள் தானே சார் தங்கத்தை தானே அழைத்து அம்மணி தங்கமே அண்ணா நீ கேட்ட மாதிரி அந்த நாகமலை தோகமலை நாலெட்டின் சொல்தமலை வீரமலை காட்களதானே ஆமண்ணா அந்த தெய்வக்கிளி வேட்டையாடி பிடித்து வந்திருக்கிறோம் தங்கமே நீ கேட்ட அங்க அடையாளங்களோடு இந்த கிளி இருக்குதா பாரம்மா அண்ணா நான் விரும்பியபடியே வீரமலை காட்டில் விளையாண்டு கொண்டிருந்த பெண் கிளி இதுதான் அப்படியா அதே அங்க அடையாளங்களோடு உள்ளதண்ணா இந்த கிளிதான் நான் கேட்ட கிளி மிக்க மகிழ்ச்சி அம்மணி தங்காய் அண்ணா நீதானே இந்த தெய்வ கிளியோடு இந்த பட்டூர் கோட்டையில் முன்னோடும் தாதி பின்னோடும் தாதி கைப்பிடிக்கும் தாதி கால் பிடிக்கும் தாதி 998 செங்கமல தாதிகளோடு நீதானே இந்த அரண்மனையில விளையாண்டு